வேண்டும். ஆண்டவனை நினைக்க வேண்டும், அழகு தவம் செய்ய வேண்டும். மன்னன் போல இருந்தவன் தான் மரபு போல தந்திருந்தான். அரசன் போல இருந்தவன் ஆண்டி போல கோலம் கொண்டான். கழுத்ததுல உத்திராட்சம், இடையிலே காவி வேட்டி. அப்படி காவி வேட்டி கமண்டலத்தோடு கமண்டலத்தை கையெழுத்து அந்த இமயமல சேனலிலே சரி சாந்து கொண்டு தலைமையிலே சந்தனத்தாலை கோலமிட்டு பண்டாரமா போ மாவு கொண்டு தலைமையிலே மஞ்சளையாலை கோலம் போட்டு சரி குருத்தி விரித்து ஆமா தேங்காய் பழம் தட்சணையோடு சரி விநாயகரை பிடித்து வைத்துக் கொண்டு நிறநாளி நிறமறக்க விநாயகரை பிடித்து வைத்து அதாவது என்ன ஆண்டவன் சிவபெருமான நினைச்சு தவமிருக்கிறது சொன்னா என்ன 3 ஆசைகளை இருக்கணும். என்ன ஆசை? மண்ணாசை, சரி பொன்னாசை, பொன்னாசை, பெண்ணாசை. பெண்ணாசை. இந்த 3 ஆசைகளை வெறுத்தால் சரி ஆண்டவனை சிவபெருமானை இணைக்க முடியும், மறந்தவசானவை செய்ய முடியும். ஆசையை குறைச்சான்னா ஆண்டவன் பக்கத்திலே நெருங்க முடியும். ஆமா, எந்த ஆசையும் இருக்க கூடாது. அதாவது மண்ணாசைன்னு சொன்னா இடம். இப்ப அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க பாத்துக்கோங்க. ஒரு அரசன் இடம் அங்கிட்டு இங்கிட்டு பேரக்கூடாது. அப்பா நிப்பாங்களே சண்டை. சரி போட்டி நடக்கும். ஆமா ஆமா கிடைக்கும். ஆமா ஆமா. அப்ப கூட பிறந்த பிறப்பா இருந்தாலும் அந்த மண்ணாசை விட்டு கொடுக்க தோணாது. அதுதான் மண்ணாசை. பொன்னாசைன்னு சொன்னா அதாவது பெண்களுக்கு எவ்வளவுதான் தங்க நகைகளை அள்ளி போட்டாலும் சரி மனசு ஆரே செய்யணும். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு சங்கிலி போட்டுன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி ஒரு மாடல் எடுத்துடலாமோ? நல்லா இருக்கு. எண்ணத்துக்கு தான் வாங்கி தருவான். நீ கஞ்சிக்கே ரூபப்பட மாட்டேன். இவன் போய் 2 கொத்து செய்ய கேட்டேன்னா என்னை எங்க அம்மா வீட்டுக்கு போன அடிச்சு தட்டுவான். குழு கட்டாம இருக்குன்னு சொல்லுவான். அதாவது குழுன்னு சொன்னா முன்னெல்லாம் ஒரு வாரத்துக்கு